சிஇசிஆர்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடியில் இருக்கு. ஃபியூச்சர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸாக இருக்க போது, பேட்டரிஸாக இருக்க போது 12th மார்க் தான் எலிஜிபிலிட்டியே. வெறும் 30 சீட் தான். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1-on-1 இன்ட்ராக்ஷன், மென்டரிங், அந்த என்டையர் காலேஜ்லேயே இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ முடிச்சவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஸோ வெஹிக்கிள்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். காம்பிடன்சி நீட் என்ட்ரிக்கு ஒரு 190+ கட் ஆஃப்லாம் தேவைப்படுது. நல்ல காம்பிடன்சி இருக்க பையன் இந்த மாதிரி இடத்துல போனானா நீ ஸ்டோன் பண்ணி பெருசாக போக முடியும். இதே மாதிரி பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருந்த எல்லாருமே டாக்டர், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இதை மட்டும் யோசிக்கிறாங்க. மெடிசன் அலைன்டு கோர்சஸ்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல சொல்லுவேன், நீங்கள் நீட் எழுதுனீங்கன்னா ஒரு 8-10 ஆப்ஷன் தாங்க இருக்கு. நீட் எழுதலைன்னா ஒரு 25 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டு போனீங்கன்னா எடுத்துட்டு போக முடியும். இப்போ ஃபுட் டெக்னாலஜிங்க, நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன், 140 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதோட ஒரு பெரிய படிப்பு இருக்க முடியுமா, ஒரு வேலை இருக்க முடியுமா? அதான் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ்னு சொல்றாங்க. இவ்வளோ பாப்புலேஷனுக்கு டெய்லி ஃபுட் சப்ளை ஆகணும்னா ஃபுட் ப்ராசஸிங் தெரிஞ்சவங்க தேவை. தஞ்சாவூர்ல அதுக்குன்னே ஒரு காலேஜ், ஒரே ஒரு கோர்ஸ், ஒன்லி 1 கோர்ஸ் தான். நீங்க நினைக்கிற 8-10 கோர்ஸ்லாம் கிடையாது. அந்த கோர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தேர் கிவிங் லேர்னிங். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு வந்தோடனே ஹிந்துஸ்தான் யூனிலெவரில் எனி ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸில் உங்களுக்கு உடனே வேகன்சிஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ இந்த ஆவின் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை யோசிக்காம அவங்களுக்கு ஏன்னா ஐஐடியில் படித்தாதான் நம்மளுக்கு 1 லட்சம் கிடைக்கும், இல்லை 10 லட்சம் கிடைக்கும், இல்லை 1 கோடி சம்பளங்கிற ஃபேசினேஷன்லாம் அங்கே தான் படுது. லாஸ்ட் வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஐடி அண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை மீடியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், தே போத் ஏன் ஈக்குவலி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கிறத கண்கூட பார்க்க முடியுது. பட் ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா? இன்ஜினியரிங் படிச்சு ஐடிக்கு போனால் தான் இவ்வளோ சேலரி வாங்க முடியுங்கிற அந்த நோக்கத்தோடய ஓடுறாங்களோன்னு தோணுது. இல்லை, ஆக்சுவலாக வாட் மீடியா சேஸ்னு ஒன்று இருக்கு, வாட் த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சிம்பிள் ஃபார்முலா தாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரிவார்டு இருக்க போதுங்க. ஒரு டாக்டராக நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா, ஒரு ஜென்ரல் ஃபிஷனாக இருக்கீங்கன்னா, ஒரு ஃபீவரை ட்ரீட் பண்ணுறீங்க, 300 rupees கன்சல்டேஷன். கொஞ்சம் மாஸ்டர்ஸ் பண்ணி நீங்கள் நீஷன் பண்ணி ஒரு ஐ சர்ஜன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஃபார்முலா பிடிக்கல யாரும். இந்த காலேஜ் படிச்சு முடிஞ்சோன்னு 1 கோடி சம்பளமாப்பா, 1000 பேர்ல ஒருத்தன் எடுத்திருப்பான். அந்த சோ கால்டு டேலண்ட் பூல் எடுத்திருப்பாங்க. அதை நோக்கி நம்ம ஆவரேஜ் மீடியம் சேலரி எடுத்து பார்க்கணும். இப்போ நானே சொல்றேனே, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்னோட சேலரி வந்து 3.5 lakhs 2014ல. இன்னைக்கும் ஒரு ஐடியோட ஃப்ரெஷருக்கான சேலரி 3.5 lakhs தான். லாஸ்ட் 10 years இன்னும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல, எதுவுமே பண்ணல, அதே பேக்கேஜ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். ஒய் ஏகப்பட்ட ஐடி இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் மட்டும் 80,000 பேர் சிஎஸ்சி படிச்சு வச்சிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா ஒரு ஃப்ரெஷருக்குங்க 50,000 கொடுத்து எடுக்கணுங்க. இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஐடிக்குள்ள போற பையனை 50,000 கொடுத்து எடுக்கணும். ஆனா அதே 50,000ல 2 பேரோ 3 பேரோ இந்த கம்பெனிஸ் எடுத்துட்டு போறாங்க. they are making it wise. அந்த டிமாண்டை நம்ம தான் இது பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே கட் பண்ணிட்டு பேரலா வந்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தவங்க வந்து ஒரு 4,000 பேர் தான். நீங்களும் வீடு கட்ட போறீங்க, நானும் வீடு கட்ட போறேன். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாம எந்த பிசினஸுமே ஆப்ரேட் ஆக போறது இல்ல. ஆனா சிவில் இன்ஜினியர்ஸ் இல்ல. ஈவன் 6-7 monthsக்கு முன்னாடி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேட் கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 70,000 பேக்கேஜ் கவர்மெண்ட் ஜாப். ஆனா படிச்சவங்க இல்ல, சிவில் இன்ஜினியர்ஸ் இல்ல. இன்னும் நிறைய காலேஜ்ல சிவில் இன்ஜினியரிங் மூடிட்டாங்க. இன்னும் ஒண்ணே நான் சொல்லணும்னா, எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்க படிச்சாலும் கண்ணாடி பில்டிங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் தான் தட்டுவீங்க.